ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம ஐஐடி மெட்ராஸ் பார்ட் 3 வீடியோ வந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நான் மற்ற ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் கைட்லைன்ஸ் டாக்குமெண்ட் பார்த்து ரெடி பண்ணிட்டேன். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். இப்போ கைட்லைன்ஸ் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டைட்டில் ஸ்லைடு போன பார்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ செகண்ட் இன்ட்ரடக்ஷனில் ஆப்ஜெக்டிவ், டேட்டா செட், ஓவர்வியூ, டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இப்போ தேர்டில் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். அதில் தான் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸல் ஷீட் ஆர் கூகுள் ஷீட்டில் நம்ம பண்ணியிருக்க கிராஃப், மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்ததெல்லாம் இதில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். யூ கேன் சி. இப்போ ஃபோர்த் மெத்தடாலஜியில் KNN, K மீன்ஸ் கிளஸ்டரிங் அப்படின்னா என்னென்னு டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருப்பாங்க. யூ கேன் ஆல்சோ யூஸ் கூகுள் டு டிஸ்கிரைப் திஸ் KNN அண்ட் K மீன்ஸ் கிளஸ்டரிங். பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸோட ஹேவ் பீன் ஆடட் டு த PPT. இப்போ K மீன்ஸ் கிளஸ்டரிங். இப்போ ரிசல்ட்டில் K மீன்ஸ் கிளஸ்டரிங் KNN ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நான் K மீன்ஸ் கிளஸ்டரிங்க்கு நம்ம கண்டுபிடிச்ச மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் யூ கேன் see here. மற்ற எல்லாத்தையும் ஐ ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட். இப்போ ரிசல்ட்டில் K மீன்ஸ் கிளஸ்டரிங் KNN கிளாசிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. K மீன்ஸ் கிளஸ்டரிங் அதுக்கு நம்ம மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிவிட்டு இப்போது KNN ஹவு டு ஃபைண்ட் நியரஸ்ட் நெய்பர் இங்கே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வித் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் லைக் டிஸ்டன்சஸ். இதுக்கு நான் ஒரு நியூ ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ மற்றது ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கிறேன். கட். ஓகே. இப்போது இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்ளை பண்ணால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ண முடியும். ஓகே. ரெடி டு கோ. ஓகே. இப்போ அந்த ரிசல்ட்டு மட்டும் எடுத்து கட் பண்ணி அங்கே ப்ரிசீடிங் ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது KNN ஹவு டு ஃபைண்ட் நியரஸ்ட் நெய்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டைட்டில் மட்டும் காப்பி பண்ணி ஸ்லைடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். KNN கிளாசிஃபிகேஷன். இப்போது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு increasing the font size and also color. Okay. Now let's see upon how to find the nearest neighbor. இதுக்கு நீங்கள் கைட்லைன்ஸ் டாக்குமெண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு டேக் ஹோம் ப்ராஜெக்ட் சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தெரியும். நியூ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு யூ கேன் ஓப்பன் யுவர் எக்ஸல் ஆர் கூகுள் ஷீட் விச் யூ ஹேவ் டிட் டு ஃபைண்ட் மேக்ஸிமம், மினிமம், மீடியன் அண்ட் ஆவரேஜ் இன்க்ளூடிங் கிராஃப்ஸ். யூ கேன் ஓப்பன் தட். Now I am copying it. காப்பி. ஓகே. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கூகுள் ஷீட் இந்த டேட்டா செட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த டேட்டா செட்டை ஓப்பன் பண்ணி எதுவுமே கண்டுபிடிக்கலன்னா யூ கேன் directly go and access by clicking the link here.
லிங்க்கு டேட்டா செட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் வித்தில் கூகுள் ஷீட்ஸ் கொடுத்தீங்கன்னா you would get the data set in Google Sheet. இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தேன்னா you can directly go and access the Google Sheet which you have made already. Okay, இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். I think you can see here நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த டேட்டா செட். ஓகே, இதில் வந்து நான் காப்பி பண்ண அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு ரோ வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் V ஆடட். இப்போ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கலர் கொடுக்குறேன். Wait a minute please. Okay, I think you can see clearly. நான் இது ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டேன். கலர் it is good, bold. ஓகே, இப்போ நான் சைடில் இன்னொரு காலம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா ஃப்ரம் டிஸ்டன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோ இல்லை. இந்த ரோலேருந்து நம்ம இது வந்து நம்ம மெயின் ரோவை எடுத்துகிட்டு மற்ற ரோவில் சப் ரோவை எடுத்துகிட்டு அந்த ரோஸ்லேருந்து இந்த ரோக்கு, அதாவது அந்த டேட்ஸ்லேருந்து இந்த டேட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதனால் நான் இன்னொரு ரோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அதர் பாயிண்ட்ஸ்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் other points. Okay, increasing the size. Okay, இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆல் பார்டர்ஸ் கொடுக்கலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் டைம் எடுக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுள் ஷீட் அது டேட்டா செட்டில் நீங்கள் லாஸ்ட்டில் தான் போடணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டுலேயே கூட போட்டு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். நான் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்றதுக்காக. ஓகே, செலக்டட் all borders, color. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் கொடுத்துட்டோம். now we are going to see how to implement the formula in it and how to get the distance from the main column and the sub columns. மட்டும் வேறு கலர் கொடுத்துட்டேன் டு டிஃப்ரென்ஷியேட். சரி, ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் சப் டேர்ம் மைனஸ் மெயின் டேர்ம் கமா, அதே மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் நீங்கள் போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ரூட் SQRT open bracket sum of the squares அங்கே 14 minus 13 comma 16 minus 60 comma 1106 minus 1106
18. இதே மாதிரி ஒவ்வொரு ரோலையும் வேல்யூஸ் இருக்க காலம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்முலாவில் என்ட்ரு பண்ணிக்கலாம். வேல்யூ பார்த்திங்கன்னா வந்திருக்காது, ஏன்னா நம்ம ஜே காலம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது, பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் எனி வேல்யூ. ஓகே, ஜே காலம் எடுத்துகிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தேன், எனக்கு வேல்யூ வந்துடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், ஈக்குவல் டு ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ ஈக்குவல் டு SQRT ஸ்கொயர் ரூட் ஓப்பன் ப்ராக்கெட் சம்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா சம் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போது ஃபஸ்ட்டு சப்காலம் இதில் எப்போது 28 இல்லை 29th March 17, அதில் 13 தான் அந்த ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்காலம். அதில் 13 செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு செல் வேல்யூ ஃபைண்ட் பண்ண தெரியும்னா அந்த செல் வேல்யூ கொடுத்து நீங்கள் ஈஸியாக யூ கேன் கெட் த ஆன்சர்ஸ். ஓகே, 13 minus 13, 14 minus 60, 1106 minus 1118. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்க ரோஸ்க்கும் ஐ எம் கிவிங் த வேல்யூ, செல் வேல்யூ. நவ் ஐ காட் த ஆன்சர், டிஸ்டன்ஸ். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ரோக்கும் we can't able to find because I have already told it consists of 731 rows. ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரோக்கு மட்டும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஷார்ட்கட் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போது இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். 11லேருந்து நம்ம மெயின் காலம், அதாவது நம்ம நியூவாக ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதிலேருந்து 14, 11 minus 14, கமா இதுலேயும் உங்களுக்கு செல் வேல்யூ ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டான செல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா யூ குட் கெட் த ஃபார்முலா கரெக்ட்லி அண்ட் யூ வுட் கெட் த ஆன்சர்ஸ் ஆல்சோ. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ரோ அண்ட் காலமையும் கிவிங் த செல் வேல்யூவாலும் இல்லையே ப்ரோ நீங்கள் சொல்லித்தரது அவ்வளோ புரியலையேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீக் 8 லைவ் செஷன், அதாவது யூடியூப்பில் இருக்கும், ஸ்கூல் கனெக்ட் அப்படின்னு போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நம்மளோட IIT மெட்ராஸ் அஃபிஷியல் டீச்சர்ஸே வந்து பார்த்திங்கன்னா டீச் பண்ணியிருக்காங்க வீக் 8 லைவ் செஷன் வீடியோ. ஓகே, யூ குட் கெட் ரெஃபர் அண்ட் ஆல்சோ யூஸ் த ஃபார்முலா இன் யுவர் ப்ராஜெக்ட். ஓகே, equal to sum of the square root E5 minus E735, E5 minus F735, G5 minus G735. Now H5 minus H735. இப்போ I5 minus இதே ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நீங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டாஸை வேறு செல்ஸில் வச்சுருக்கலாம். நீங்கள் இதே ஃபார்முலா தான் சொல்கிறாங்க, இது போட்டாலே ஒர்க் ஆகும்னு நினச்சி இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது.
ஏன்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கில்ஸில் வச்சுருப்பேன், நீங்கள் வேறு வச்சுருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர்ஸ் வந்துடுச்சு. இப்போ அந்த ப்ளூ கலரில் மார்க்கிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் மட்டும், அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணேன்னா எனக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. ஃபுல்லாக 731 டேட்டா செட் ரோஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஆன்சர்ஸ் வந்துடுச்சு. ஓகே, எல்லா காலம் எல்லா ரோஸ்க்கும் மெயின் காலத்துலேருந்து சப் காலம் அதுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டேன். சாரி, கொஞ்சம் ட்ராக் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக ட்ராக் பண்ணிட்டுருக்கேன். வெயிட் a minute, I will delete those columns. Select அப்புறம் லாஸ்ட் வீடியோலேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ஏன் ப்ரோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன் ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. சாரி கைஸ், ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1க்கே அவ்வளோவோ ரீச் கிடைக்காதுன்னு தான் நினச்சேன். ஒரு 10 பேர் பார்ப்பீங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு 1220 இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். நான் வந்து இதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை ஆக்சுவலாக. தேங்க்யூ. நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்லைட்ஸில் போட்டு காமிக்கிறேன். ஓகே, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். அது ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா, அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு போன வீடியோலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைனாலும் உங்களோட லேப்டாப் ஒரு பிசியில் விண்டோஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் கீ ரோவில் பிரிண்ட் ஸ்க்ரீன்ற ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கும். விண்டோஸையும் பிரிண்ட் ஸ்க்ரீனையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ வுட் கெட் த ஸ்க்ரீன்ஷாட். இல்லைன்னா விண்டோஸ் ஜி இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட யூ கேன் டேக் பிரிண்ட் ஸ்க்ரீன்ஷாட். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ராப் பண்ணிவிட்டு யூ கேன் ஆட் டு திஸ். நான் ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். I will add to this. ஓகே guys, நான் இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் ஆட் பண்ணி வேறு ஒரு ஃபைல் ஆல்ரெடி வச்சுருந்தேன். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, ஆட் பண்ணிட்டேன். அண்டு செகண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ வுட் ஷோ யூ மை அவுட்புட். Ready to go? Yeah. அவ்வளோதான் என்னோடய அவுட்புட். இதே மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி சென்ட் பண்ணுறதுன்றதை சொல்கிற பாருங்கள். உங்கள் ஃபைலுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்ற ஆப்ஷன் காட்டும். அதில் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா யூ டவுன்லோட் திஸ் டாக்குமெண்ட் ஓகே இன் யுவர் சிஸ்டம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே யூ கேன் டைரக்ட்லி சென்ட். ஐ வில் ஓப்பன் அண்ட் செக். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. என்னோடய
பிபிடி ப்ரெசன்டேஷன் இப்போ பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஐஐடி மெட்ராஸ் இந்த அஃபிஷியல் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இப்போ ப்ராஜெக்ட் மாடியூலில் டேக் ஹோம் ப்ராஜெக்ட் போயிட்டு ஃபைனலில் சப்மிஷன் இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணிவிடுங்க பை யூஸிங் த பிபிடி. உங்கள் ஃபார்முன்றது இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணேன். இப்போ சப்மிஷன் ஃபைலுக்கு போய்ட்டு இப்போ ஆட் டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் ஃபைலில் போய்ட்டு ரீசெண்டில் டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் எனக்கு இருக்கும். அதில் வந்து நான் வெதர் பேட்டர்ன் இப்போ நான் ரெடி பண்ண என்னோடய வேர்ட் டாக்குமெண்ட் ஆக்சுவலாக பிபிடியில் இருந்துச்சுன்னா வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அது வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணும்போது இதில் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க 10 MBக்கு மேலே இருக்கக்கூடாது, 10 MBக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க உங்களோட ப்ராஜெக்டையும். இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு யூ கேன் சப்மிட் இட். ஓகே, தேங்க்யூ. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ஷோ யூ மை ப்ரெசன்டேஷன். இந்த பிபிடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி யூ கேன் மேக் யுவர் ஓன் பிபிடி. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.